காவல்துறை என்பது உண்மையா இருக்கணும், மக்களுக்கு உண்மையா இருக்கணும். அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுக்காதனால தான் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் அனுமதி கொடுக்க சொன்னது, அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஒரு போராட்டம் நடக்குன்னா அந்த போராட்டத்திற்கு எல்லோரும் வருவாங்க, மக்கள் வருவாங்க, கட்சியை சார்ந்தவர்கள் வருவாங்க, சென்னையில் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டத்தை சார்ந்தவர்களும் வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாரு கொடுத்தா? உங்களுக்கு போராட்டத்துக்கு உரிமை கிடையாதா? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஜனநாயகம் நிலப்பெற வேண்டும் என்பதற்காக தானே பல தோழர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறாங்க. அப்ப இது மன்னராட்சியா நடக்குது? மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு நீங்க அவ்வளவு அடக்குறீங்க, ஒடுக்குறீங்க, வாகனத்தை உள்ள 8 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு நடக்க வைக்கிறீங்க, கூட்டம் வந்து வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பல கட்டுப்பாடுகளை விதித்த பிறகும் கூட அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் எதற்கு வந்தது? தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வந்தாங்க. இன்னொன்னு சொல்லட்டுங்களா, ஆதார் கார்டு எல்லாம் கேட்கறாங்க கூட்டத்துக்கு வர்றதுக்கு. ஆர்ப்பாட்டத்துக்குள்ள வர்ற மக்களிடம் ஆதார் கார்டு கேட்கறாங்க. நீங்க சென்னையா இருந்தா உங்களை உள்ள விடுறோம், வெளி மாவட்டத்தை சார்ந்தா நாங்க விட மாட்டோம். மாவட்ட செயலாளர் கிட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்க, திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆதார் கார்டு கேட்கறாங்க காவல்துறை. எந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தெரியாது, ஆதார் கார்டு கேட்டா ஏதாவது வரலாறு இருக்கா? அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை, பயத்தை எங்க தலைவரும் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியிருக்கா?